Taste the Daily. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம். செங்கல்பட்டு மாவட்டம் தையூருக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு கும்ப மரியாதையுடன் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். அதிமுக ஆட்சியில்தான் கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்கள் உதயமானது. 199% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய கட்சி அதிமுக என்றும், வெறும் 5% மட்டுமே நிறைவேற்றிய கட்சி திமுக என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆட்சியில 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பாருங்கள். நீங்க பேசிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மாவட்ட உதயமானது. விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அதிமுக அரசாங்கம். வெறும் 5% தான் திமுக ஆட்சி அவள் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க. வெறும் 5% அறிவிப்புகள் தான் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பிட்டதை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதிமுகவின் கோரிக்கையை அடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை மக்களுக்கு முழுமையாக கொடுக்காத அரசு திமுக என்றும், அதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்ததும் 125 நாட்கள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. உள்ளாட்சித்துறையில் 800 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும், இது குறித்து எஃப்ஐஆர் போட சொல்லி அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டும் காவல்துறை எஃப்ஐஆர் போடவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊழல் குறித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த துறையில இன்னைக்கு பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல். 800 கோடி ஊழல் நாம சொல்லல, இடி விசாரணை மேற்கொண்டு ஊழல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை இந்த விடியா திமுக அரசுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, அறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எஃப்ஐஆரே போடல. திமுக அரசு எஃப்ஐஆரே போடல. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இதற்கு தீர்வு காணப்படும் சட்ட நீதியாக. அத்தனை ஊழல் ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக சொன்ன திமுக அரசு இதுவரை வழங்கவில்லை. இது ஒரு பச்சை பொய். பொதுமக்கள் மாணவர்களின் செல்வாக்கை இழந்துவிட்டது திமுக என்றும், அதிமுக ஆட்சி அமைந்ததும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை முன்னிட்டு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தான் ஓட்டு போடக்கூடிய வயது. அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு 10 லட்சம் 20 லட்சம் பேர் கொடுப்பதாக சொல்லி 10 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் லேப்டாப் வரல. இது ஒரு பச்சை பொய். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். திமுக ஆட்சியில் கிரஷர் உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. இன்னைக்கு ஊர்ல ரவுடிகள் தான் கடைக்கு போய் மிரட்டி பணம் பறிப்பாங்க. அதுபோல இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ஜல்லி கிரஷர் உரிமையாளரையும் மிரட்டி பணம் பறிக்கின்ற சூழ்நிலை பார்க்கிறோம். ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா 3 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. கிரஷருக்கு 10 லட்சம்,
ஸ்டாக் யார்டு இருந்தா 5 லட்சம். ஆக ஒரு கிரசருக்கு 20 லட்சம் ரூபாய் இன்றைக்கு லஞ்சமாக பெறுகிறார்கள். கிரசர் உரிமையாளரை மிரட்டி இந்த அரசாங்கம் அவருடைய பணம் பறிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 3000 ஜல்லி கிரசர் இருக்குது. 3000 ஜல்லி கிரசர்ல ஒரு கிரசருக்கு 20 லட்சம் ரூபாய்னா கிட்டத்தட்ட 600 கோடி இதிலே கொள்ளையடிக்க இந்த அரசு துணிந்து விட்டது. நாங்கள் இதை சும்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கான நிதி உயர்த்தி வழங்கப்படும். வீடு இல்லாத மீனவர்கள், பட்டியல் இன மக்களுக்கு வீடு கட்டிக் கொடுக்கப்படும் என புரட்சி தமிழர் பேச்சு. அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு மீன்பிடி தடை காலத்தில் 2000 ரூபாய் நிவாரண தொகை இருந்து அதிமுக ஆட்சியில் 5000 ரூபாய் கொடுத்தோம். ஆட்சியிலையும் உயர்த்தி இருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு, மீனவ மக்களுக்கு, வீடு இல்லாத மீனவ மக்களுக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெருங்குடிக்கு வருகை புரிந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குப்பைக்கு வரி, குடிநீருக்கு வரி என வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கும் திமுக ஆட்சி இனியும் தொடர வேண்டுமா? சென்னை மாநகராட்சி கழிப்பிடத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்த அரசு திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு கடை வச்சிருந்தா 150% வரி. இப்படி வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? குடிநீர் வரி, குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சியில் அந்த டாய்லெட் அதுல பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே அதையெல்லாம் விசாரித்து இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசிடம் அனுமதி பெற்று 63,000 கோடியில் மெட்ரோ ரயில் கட்டம் 2 திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி எங்கேயும் கொடுக்கல. மத்திய அரசு அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டில் சென்னை மாநகரம் முழுவதும் தடையில்லாம மக்கள் போக்குவரத்து ஏற்படுத்துவதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசு அனுமதி பெற்று நடைமுறைக்கு கொண்டாந்தோம். இந்த திட்டம் வருகின்ற பொழுது இந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணர் அருகிலே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. மக்கள் வரிப்பணத்தில் எழுதாத பேனாவிற்கு கருணாநிதி பெயரில் பேனா சிலை தேவையா? திமுக ஆட்சியில் தமிழகம் போராட்ட களமாக மாறிவிட்டது என்றும், ஸ்டாலின் ஆட்சிக்கு சாவு மணி அடிக்கப்பட்டு விட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். கார் பந்தை நடத்துறதுக்கு நிதி இருக்குது. அவ அப்பா மேல அவ அப்பா பெயர்ல பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்குது. எழுதாத பேனாவை நடுக்கடல வைக்க வேணுமா? யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். இது தேவையா? இப்படி தமிழகம் போராட்ட களமாக மாறிவிட்டது. இனி திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு சாவு மணி அடிக்கப்பட்டு விட்டது. நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு வெறுப்புள்ளாகிவிட்டார்கள். உங்கள் ஆட்சி காலத்திலே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றவில்லை. அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களில் வெல்லும்.
திமுக ஆட்சியில் சிறுமி முதல் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். எங்க பார்த்தாலும் லஞ்சம், சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல். பெண்கள் நிம்மதியாக வாழ முடியல, பெண்கள் தனியாக செல்ல முடியல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய டிஜிபியை திமுக அரசு இதுவரை நியமிக்கவில்லை என்றும், பொறுப்பு டிஜிபிக்கே பொறுப்பு டிஜிபி அமைத்த பொறுப்பில்லா முதலமைச்சர் தான் ஸ்டாலின். திமுகவிற்கு ஜால்ரா போடுகிற டிஜிபி இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இவர்களுக்கு ஜால்ரா போடுற டிஜிபி கிடைக்கல, ஜால்ரா போடுற டிஜிபி கிடைக்கல. ஒரு நல்ல டிஜிபி, திறமையான டிஜிபி வந்தா தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபிய இந்த அரசு இதுவரை நியமிக்கப்படல. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் போட்டாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்த பொறுப்பில்லாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின். ஐடி துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு சோழிங்கநல்லூர் தொகுதியில் பாதுகாப்பு அம்சத்துடன் கூடிய மகளிர் விடுதி கட்டித்தரப்படும். திமுக ஆட்சியில் போடப்பட்ட 52 குழுவும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பகுதியிலே ஆயிரக்கணக்கான பேர் தங்கக்கூடிய பாதுகாப்பு அம்சம் கூடிய விடுதி கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா விளம்பர மாடல் ஆட்சி, போட்டோ ஷூட், தினம் ஒரு பேர் வைப்பாரு, தினம் ஒரு அறிவிப்பு, அதோட முடிஞ்சு. பெயர் வைப்பதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம், பெயர் வைப்பில் நோபல் பரிசு கொடுக்கலாம். சுமார் 52 குழு போட்டிருக்காங்க, 52 குழுவும் கிடப்புல கிடக்குது. இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பாருங்க. 6999 போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று, அதற்காக 104 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக சமூக நலத்துறை அமைச்சர் வெட்கமில்லாமல் பெருமையாக பேசுகிறார். திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மூலம் 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் கொள்ளை அடித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 6999 போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த போக்சோ வழக்கு சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு. அதற்காக 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசிக் கொள்கிறார். வெக்கமா இல்ல? நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, ஆக வெக்கமில்லாத இதை வேற பெருமையா பேசுற ஆட்சி தான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் கிட்னி திருட்டு முறைகேடு நடைபெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் கிட்னி திருடியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. யாரு? திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதா? திமுக அரசாங்கமே அங்க போய் சோதனை செஞ்சு முறைகேடு நடைபெற்றது என்று அதை கண்டுபிடித்து இன்னைக்கு அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக எம்எல்ஏவில் ஆக அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஏழைகள் கிட்னிய முறைகேடாக திருடிய சம்பந்தப்பட்டவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார் என்று காவல்துறையிடம் தெரிவித்தும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாததால் சோழிங்கநல்லூர் பெருங்குடி பகுதியில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல். அதிமுக பொதுச் செயலாளரின் வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நகர்ந்து கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையா என மக்கள் கேள்வி. டிசம்பர் 31ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கழக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம்.
கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தலைமைக் கழகம் அறிவிப்பு. கோவை புதூர் பிரிவில் ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி திறப்பு விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு செண்டை மேளம் முழங்க கேரள பாரம்பரிய முறைப்படி பிரம்மாண்ட வரவேற்பு. குத்துவிளக்கு ஏற்றி சொசைட்டியை துவக்கி வைத்த பின் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, சமுதாயத்தில் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் கல்வி, அறிவு, பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்று பாடுபட்டவர் ஸ்ரீ நாராயணகுரு எனவும் புகழாரம். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்த வேண்டும். உயர்ந்த எண்ணத்தில் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன் சபா திருவனந்தபுரத்தில் துவங்கப்பட்டது. அந்த வகையில் ஒரு உந்து சக்தியாக வாழ்ந்து மறைந்த ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் வழித்தொடரும் வகையில் ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி என்ற பெயரில் புதிய அமைப்பு துவக்க விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோவை சுண்டக்காமுத்தூர் பகுதியில் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கபடி போட்டியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி வாழ்த்தினார். கடலூர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட புவனகிரி தொகுதியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவை நம்பி வந்தவர்களை எப்போதும் கைவிட மாட்டார்கள் என்றும், உழைப்பவர்களுக்கு அதிமுகவில் கண்டிப்பாக அங்கீகாரம் உண்டு என்றும் அதிமுக MP CV சண்முகம் பேச்சு. இன்றைக்கு ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திற்காக தான் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நன்மை இல்லை, அங்க இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நன்மை இல்லை. யாருக்கும் இந்த ஆட்சியிலே மகிழ்ச்சியாக இல்லை. மக்கள் தெளிவான ஒரு முடிவில் வந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருக்கின்றார்கள். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவரை வீட்டில் சிறைபிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த கிராம மக்கள். விடியாத திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலை தொடர்வதாகவும், இதனால் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூட அச்சப்படும் நிலை உள்ளதாகவும் பெற்றோர் வேதனை. விருதுநகருக்கு வந்த 2 ரயில்களிலிருந்து 11.5 கிலோ கஞ்சா மற்றும் 24.5 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கின. விடியாத ஆட்சியில் ரயில்கள் மூலம் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் வருகிறதோ இல்லையோ, தடை செய்யப்பட்ட கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி வருவதாக மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்புளியங்குளம் கிராமத்தில் பூட்டியிருந்த வீட்டில் இருந்து 10 சவரன் நகை மற்றும் 5000 ரூபாயும், திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே கடையில் பை வாங்குவது போல் நடித்து பணப்பெட்டியில் இருந்த 3000 ரூபாயும் கொள்ளை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதே கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் என பலரும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் மிராளூர் கிராமத்தில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பழுதான கட்டிடத்தில் செயல்படும் அங்கன்வாடி மையத்தால் அச்சத்தில் குழந்தைகளின் பெற்றோர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் விபத்து ஏற்படும் முன் விரைவில் அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சீர் செய்ய பலரும் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரியில் 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதியின்றி அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தால் நெல்மணிகள் மழைநீர் நஷ்டமாகும் அவலம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் கொள்முதல் நிலைய தரைத்தளத்தை சிமெண்ட் தரைத்தளமாக மாற்றித்தர விவசாயிகள் வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வடிவீஸ்வரம் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமில் காலதாமதம் செய்த அலுவலர்களால் 2 மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள். அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலர் அலட்சியமாக செயல்படுவதுடன் SIR பதிவு விசாரணை என்ற பெயரில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு.
சில ஆட்களுக்கு வந்து அப்டேட் ஆகாததுனால 1:30 மணிக்கு வடீஸ்வரம் வடக்கு கிராம நிர்வாக அலுவலர் வந்து 1:30 மணிக்கு பொதுமக்களை எல்லாத்தையும் வர சொல்லி இவங்க வந்து யாருமே குழந்தையோடி எல்லாருமே வந்து இருக்காங்க. இதுவரை அதிகாரி வராததுனால நாங்கள் மேலிடத்துல தாசில்தார்ட்ட கூப்பிட்டு சொன்னோம். இது அவ்வளவுக்கு காரணம் நம்ம வடீஸ்வரம் வடக்கு வில்லேஜ் ஆஃபீஸர் நேரம் கரெக்டாக அந்த நேரத்தை சொன்னாங்கன்னா அவங்க கரெக்டாக வந்திருப்பாங்க. இப்போ நேரம் சொல்லனால அந்த அதிகாரி வந்து 2 மணிக்கூர் கழிச்சு வந்து இப்போ வந்திருக்காங்க. கடலூர் மாவட்டம் கள்ளுதூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி அடிப்படை வசதிகள் இன்றி சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் மாணவ மாணவிகள் அச்சத்தோடே பள்ளிக்கு செல்லும் நிலை. விடியாத அரசின் தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் தனது சொந்த ஊரில் உள்ள பள்ளியை கூட சீரமைக்காத நிலையில் எவ்வாறு மக்கள் நலனில் கவனம் செலுத்துவார் என கிராம மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நார்த்தங்குடி கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இழப்பீடு வழங்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மழை காலத்திற்கு முன் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளாத ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் வஞ்சிப்பதாக விவசாயிகள் வேதனை. நாங்கள் வந்து அக்ரிலாம் ஃபோன் பண்ணி சொன்னோம், வந்து பார்த்தாங்க, பார்த்து நடவடிக்கை ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கேட்டால் வந்து ஒரு நபருக்காக நாங்கள் செய்ய முடியாது, நிறைய பாதிக்கப்பட்டாலும் செய்ய முடியும்னாங்க. தனி நபராக இருந்தாலும் நாங்கள் வந்து விவசாயி தான், இது நம்பிதான் நாங்கள் இருக்கோம். எங்கள் ஊரில் 15 பேர் இதை பாதிக்கப்பட்டிருக்கு. வயலில் வந்து நடுவு நட்டு தண்ணி பிடிச்சி வீணாக போயிருக்கு. சரியாக கணக்கு எடுத்து நிவாரணம் வந்து பாதிக்கப்பட்டவங்க மட்டும் உரிய நிவாரணம் கொடுத்தா போதும். இலங்கை கடற்படையால் 3 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு கடிதம் மட்டுமே எழுதி கொண்டு வருவதால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் மேற்கொள்ளும் வேலை நிறுத்தத்தால் கரையில் நங்கூரமிட்டு நிற்கும் விசைப்படகுகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் தொடர் விடுமுறையொட்டி பாத யாத்திரை பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பு. இலவச மற்றும் கட்டண தரிசன வரிசைகளில் அலைமோதிய பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம்.